நம்ம பிக் பேஷ்ல 50 லீக் மேட்ச் விளையாடணும். இல்ல 128ங்கிற ஸ்கோர் இவங்க வச்சாங்க. இவங்களுக்கு அது இங்க பத்தி இவ்வளோ பத்தி பேட்டிங் பண்ணிட்டு இப்போ பேட்டிங் பண்ணிட்டு இங்க பத்தி இவங்க டஃப் கொடுக்காம இது பண்ணிருக்காங்க. விட்டாங்க 4 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ விட்டாங்க. தவிர மற்றபடி பேச உனக்குள்ள இது பண்ணல. ஒருத்தர் 6 மதிக்க விட்டாரு. இது டீம்ல மதிக்க விடக்கூடாது. அப்படி பண்ணதான் இந்த டீமுக்கு நன்மையா இருக்கும். ஆனா அதை பண்ணாம விட்டாரு. இது டீமுக்கு அடிச்சு இது பண்ணி ஜிக்க வச்சாரு இந்த டீம். அதனால அது ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. இது அதனால ஒரே ஒரு 6% இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு 6% மூலமாக ஜெயிச்சிட்டாங்க டீம். ஏன்னா போலிங் பண்ற டீம் அந்த ஒரே ஒரு 6% கூட கிடையாது. வராம தத்துக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரே ஒரு 6% தானே அடிச்சுட்டு போட்டோம் விட்டாங்க பாருங்க. அது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா அது ஒரு 6% மேட்சே மாறும். இந்த ஒரு 6% மேட்சே மாறும். ஒரு இன்னிங்ஸ் தலையில்ட்டு மாறும். கேமே மாத்தோம். தன்னோட பிளே ஆஃப் கேள்விக்குறி ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எப்படி அது ஈஸியா விட்டுட்டலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள இது பண்ண முடியுது. கேள்வி கேட்க முடியுது. எல்லாமே 40 இப்ப 20 விக்கெட் 40 விக்கெட் அந்த மாதிரி இதாங்க. நான் 3வது 4வது பேட்ஸ்மேன் 6% வச்சது. 4வது பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. எவ்வளோ 50 பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 50 பார்ட்னர்ஷிப் ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. அந்த பார்ட்னர்ஷிப்பும் 50க்கு மேல மிஞ்சிச்சு. தவிர 50க்கு கீழே விழல. 50க்கு கீழே முன்னிருந்தா கண்டிப்பா சேர்ந்துருக்கும் 3வது விக்கெட்டு. அதனால அந்த பார்ட்னர்ஷிப்ப 4வது 3வது பேட்டர் பார்ட்னர்ஷிப் 50க்கு மேல போனதுனால என்ன ஆச்சுன்னா பார்ட்னர்ஷிப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேட்ஸ்மேன் செட் பண்ணி கொடுத்து இது பண்ணி கொடுத்து 3வது பேட்டர் நீ விடணும்னு போகல. அடிக்கிறேன் நம்ம டீமுக்காக நான் அடிக்கிறேன். நீங்க நல்ல பேட்ஸ்மேன் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்க. நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணிடுச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டேன் அடிக்கிறேன்னு சொல்ல மாதிரி அவர் அடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எதுக்கு தேவையே இல்லாம பார்ட்னர்ஷிப் பண்ணணும். தேவையில்லாம பார்ட்னர்ஷிப் பண்ண வைக்கணும். அதுதான் ஈஸியா இருந்துச்சு இவங்களுக்கு. 4 விக்கெட் எடுத்தா கூட இவங்களுக்கு பெருசா ஒன்னும் பாதிப்பு இல்ல. யாருக்கு பேட்டிங் ஆடுற டீமுக்கு இப்போ பேட்டிங் ஆடுவாங்களே அந்த டீமுக்கு பாதிப்பு பெருசா ஒன்னும் இல்ல. ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. அதுவே 124 அப்பதான் 4 விக்கெட் விழுந்தது. தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் விக்கெட் இல்ல. செம்மையா ஆடிட்டு 50 பேட்ஸ்மேன் தான் கடைசியில அவுட் ஆனாரு.
மற்றபடி யாருமே பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன சின்ன கேமியோ கொடுத்தாங்க தான். பெருசா கேமியோ கொடுத்தாரு. ஒரு 50 அந்த டீம் அந்த தனியான ஒத்தால மேட்சே தீர்ப்புனாரு. பார்ட்னர்ஷிப்னா 50 பார்ட்னர்ஷிப் டோட்டல் பார்த்தீங்கன்னா 100 ரன் வந்துக்கிறேன். 50 பார்ட்னர்ஷிப் 100 ரன். இதுவே 100 ரன் வந்துச்சு. செம்மையா இருந்துச்சு மேட்ச் பார்க்கறதுக்கு. சூப்பரா இருந்துச்சு மேட்ச். இந்த மாதிரி மேட்ச் தான் ஃபேன்ஸ்களுக்கு போர் அடிக்காம இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த வீடியோல செஞ்சலாம். நல்ல ஒரு ஷார்ட் ஆச்சு. அது சூப்பராக ஷார்ட் செம்மையா இருந்துச்சு பாஜு. இது ஒரு ஆலோசனை போட்டி. இந்த போட்டிலையும் 50 ரன் பதினஞ்சு பேர் 50 ரன் அடிக்க வைக்க கூடாது. அந்த மாதிரி இதையும் போலிங் பேட்டிங் இது ஒரு வாழ்வாசாவ போட்டி. இந்த போட்டிலையும் என்னன்னா 50 ரன் பார்ட்னர்ஷிப். இப்பதான் 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. 50 ரன் பார்ட்னர்ஷிப் அடிக்க வைக்க கூடாது. அதே மாதிரி 50 ரன் ஒருத்தன் அடிக்க வைக்க கூடாது. அப்படி அடிச்சா நம்ம டீமுக்கு தான் ஆபத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டா அது இன்டென்ட் காட்டி விளையாடணும். அந்த இன்டென்ட் காட்டாம விளையாடுறாங்க. அதான பிரச்சனைங்க. இந்த இன்டென்ட் காட்டி விளையாடணும். இந்த பிரச்சனை. இந்த இன்டென்டே வரலையே இவங்க இதுல. அந்த இன்டென்டே வரலையே. ஸோ இந்த இன்டென்டே வராததுனால இவங்க ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. இவங்க போலிங் கஷ்டமா இல்லை இவங்களுக்கு பேட்டிங் பண்ணுறதுக்கு கஷ்டமா இல்லை. போலிங்கே இன்டென்ட் காட்டாம இருந்ததுனால இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இல்லை. பேட்டிங் ஆடுற டீமுக்கு போலிங் டீமுக்கு தான் இன்டென்ட் காட்டாம இருக்கிறதுனால கஷ்டமா இருந்துச்சு. இன்டென்ட்டே காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த இன்டென்ட் காட்டிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஸ்டம்பா விடுங்க. 4 விக்கெட் உங்காடி. ஷார்ட் ரமண ஷஹீத்ல யுദ്ധமே ஒரு மழை 50 மச்ச